இரவு 2 மணிக்கு திடீர்னு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. யாரோ நம்ம மேலே நிற்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. சத்தமே இல்லாமல் யாரோ நம்ம பிரீத் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தோணுது. ஆனால் நம்மளால் மூமெண்ட் செய்யவே முடியலை, கை கால் அசைக்கவே முடியலை. ஸோ அது கோஸ்ட் தானே. இப்படி ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக நம்ம எல்லாருடைய லைஃப்லையும் ஏதாவது ஒரு டைமில் வந்திருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் நம்ம சைல்ட்ஹுட்டில் கேட்ட கதைகள்ல இருந்து சயின்ஸ் சொல்கிற உண்மை வரைக்கும் போக போகிறோம். நீங்கள் கேட்குற கேள்விக்கான முழுமையான விட இந்த வீடியோவில் தெரிஞ்சிடும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? பேய்கள் சொல்லும் உண்மை. உலகத்தில் இருக்கிற மக்களில் 75% பேருக்கு பேய் நம்பிக்கை இருக்குது. அதுக்கான ரீசன் டேஞ்சர் டிடெக்ஷன், பிரெயின் செட்டிங், டார்க்னஸ் இமேஜினேஷன், ஸ்டோரிஸ், கல்ச்சர் ப்ரோக்ராமிங். வெயிட், இதெல்லாம் என்னென்னு கேட்குறீங்க? கண்டிப்பாக சொல்கிறேன். டேஞ்சர் டிடெக்ஷன், பிரெயின் செட்டிங் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலப்பகுதியில் சின்ன சின்ன சத்தத்தையும் கேட்டு அவங்க டேஞ்சர்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஸ்டிங் இன்னைக்கு வரைக்குமே நம்மளுடைய பிரெயினில் ஒர்க் ஆகுது. நைட் டைமில் நம்மளுடைய பிரெயின் சர்வைவல் மோடுக்கு போயிடும். ஏதாவது பிரச்சனை வருமா வராதா அப்படிங்கிற அந்த ஒரு மோடுக்கு போயிடும். இதனால தான் சின்ன சின்ன சத்தத்தை கேட்டாலும் ஏதாவது ஒரு ஆபத்து நம்மளை வந்துருமோ அப்படிங்கிற அந்த ஒரு மோடுக்கு நம்ம பிரெயின் ஒர்க் ஆக தொடங்கிடும். சொல்லப்போனால் சின்ன சின்ன நோய்ஸ் கூட நமக்கு பெரிய கோஸ்ட் சிக்னல் மாதிரி தெரியும். சரி, அப்போ அந்த டார்க்னஸ் இமேஜினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எஃபெக்ட்டுக்கு பெயர் பாரடோலியான்னு சொல்கிறாங்க. நம்ம இரவு நேரத்தில் கண்டிப்பாக ஒரு கோட் மாட்டிருக்குன்னு வாங்கிலே, அந்த கோட்டை பார்த்தா யாரும் ஒரு மனிதன் நிற்கிற மாதிரியே நமக்கு தோணலாம். நமக்கு தெரியக்கூடிய நிழல் கூட ஒரு மூமெண்ட் மாதிரி நமக்கு கேப்சர் ஆகலாம். ஏன் ஒரு கர்டின் கூட ஒரு ஃபேஸ் மாதிரி, ஒரு முகம் மாதிரி நமக்கு தோணலாம். ஸோ நைட் டைமில் நம்ம எதை பார்த்தாலும் ஏதாவது ஒரு உருவம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத இமேஜினேஷன் பண்ணுவோம். சரி, ஏன் இப்படி நம்ம இமேஜினேஷன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆரம்ப காலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரேடியோ வந்த புதுசில், ரேடியோ வந்த டைமில் அது உள்ளுக்கு இருந்து யாரோ ஒருத்தவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோடு தான் நமக்கு எல்லாத்துக்கிட்டையும் போய்கிட்டு இருக்கும். ஏன்னா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இல்லையா? ஸோ அந்த டைமில் அது உள்ளுக்கு யாரோ உட்காந்து இந்த பேசுகிறாங்கப்பா, இல்லை இது இப்படி ஒர்க் ஆகுது, இல்லை இது அப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஏகப்பட்ட ரீசனை சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏன்னா நம்மளுடைய மூளை எது தெரியாத ஒரு விஷயத்த தெரியாதுன்னு கண்டிப்பாக ஒத்துக்கவே ஒத்தாது. அது இப்படி இருக்கலாம், இல்லை இப்படி ஒர்க் ஆகலாம்ங்கிற ஒரு சஜஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம சின்ன வயசுலேருந்து ஏகப்பட்ட ஹாரர் ஸ்டோரிஸை கேட்டு வந்திருப்போம். ஸோ இந்த பேய் கதைகள் சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமான ஒரு கதையை கேட்குறத விட அதில் கோஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி ஒரு பேய் கதையாக சொல்லும் பொழுது அதனால் அட்ராக்ட் ஆகக்கூடிய பீப்புள்ஸ் அதிகமாக இருப்பாங்க. சில பேர் நைட்டில் பேய் கதை சொன்னால் தான் தூக்கம் வரும் அப்படிங்கிற மூடில் கூட இருப்பீங்க. நைட்டில் எத்தனை பேர் கதை கேட்டு தூங்கியிருக்கிறீங்க? அது ஒரு அழகிய நிலா காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலத்தில் யாருங்க அப்படின்னா கதை கேட்டு தூங்குறா? எல்லா கையிலையும் மொபைல். இப்போ கூட நீங்கள் மொபைல் தானே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து கதைகள் கேட்டு பழகுற நம்மளுடைய மைண்ட் செட்டில் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேய் கதைகள் கண்டிப்பாக அதில் அந்த பேய்க்கு கண்ணு பெருசாக இருந்துச்சு, அந்த பேய் இருட்டில் நடந்து வந்துச்சு, இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களை நம்மக்கிட்ட சொல்லி 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 நம்ம தனியாக இருக்கும் பொழுது நைட்டில் ஏதாவது ஒரு ஷேடோ அசைறதை பார்த்தா கூட நம்ம மூளை என்ன செய்யணும்னா, இது அப்படி தான் இருக்கும், இது பேயா இருக்கலாம் அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணும். எப்படி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரேடியோக்குள்ளேருந்து யாரோ பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க, அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சஜஸ்ட் பண்ணிச்சோ, அதே மாதிரி இது பேயா இருக்கலாம், இது பேய் தான் அந்த கோட்டு உருவத்தில் நிற்குது, அந்த கர்டனில் தெரிகிற முகம் கூட பேயோடது தான் அப்படிங்கிற மாதிரியான சஜஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். மெயினாக இந்த ஒரு இமேஜினேஷனும் டார்க்னஸும் தான் அவங்க என்னமோ அசைஞ்சிச்சு அது பேய் தான் அப்படிங்கிற ஒரு ஃபீலை நமக்குள்ளே ஏற்படுத்துது. இமேஜினேஷனும் டார்க்னஸும் அந்த ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்க நம்ம கேட்ட ஸ்டோரிஸும் கல்ச்சர் ப்ரோக்ராமிங்கும் நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டுட்டு வந்த கதைகள், பார்த்த படங்கள், இது எல்லாமே அந்த டார்க்னஸில் அது கோஸ்ட் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுற சர்வைவல் மோடுக்கு செட் ஆயிரும். நம்ம பிரெயின் அது ஒரு ஃபியர் மோட், பயங்கரமான விஷயம் ஒன்று நடக்குதுரா அப்படிங்கிற மோடுக்கு செட் ஆயிரும். பேய் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்கள 95% ஆட்கள் மட்டும்தான் பேயை கேட்டிருக்காங்க, உணர்ந்திருப்பாங்க. சத்தம் ஒன்று கேட்டுச்சு, அங்கே ஒரு அசைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மீதமாக இருக்கக்கூடிய 5% ஆட்கள் மட்டும்தான் பேயை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி பார்த்துருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சயின்டிஃபிக் ரீதியில் பேய் இருக்கிறதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஸோ அவங்க பார்த்ததையும் நம்ம இது விஷயம் பார்த்ததும் கிடையாது இல்லையா? சம்டைம் நம்ம சொன்ன மாதிரி இமேஜினேஷனாக கூட அது இருந்திருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய 5 புலன்களும் இருக்கு இல்லையா? கண், காது, செவி, மூக்கு, வாய், இது எல்லாமே நம்ம மூளை ஃபங்க்ஷன் வேலை செய்கிறதுக்கான ஒரு துணை கருவிகள் மாதிரி ஒர்க் ஆகுது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கண்ணை மூடி பிங்க் கலர் ஒரு ரெட் கலரை நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூணு சமயத்தில் அந்த ரெட் கலர் உங்களுக்கு இமேஜின் ஆகிட்டு போகும் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ஒரு பெட்ரோல் வாசத்தையோ இல்லாட்டி ஐஸ்கிரீம் வாசத்தையோ திங்க் பண்ணி பாருங்க, அதை யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அந்த ஒரு சுவாசத்தை, அந்த ஒரு மனத்தை, ஸ்மெல்ல உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதை பத்தி கேட்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம், டேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா அதை நம்மளால நினைக்கிற டைம் எல்லாம் ஃபீல் பண்ணி இமேஜின் பண்ணி பார்க்க முடியும் இல்லையா? ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பேய் கதைகள் கேட்டிருக்கீங்க, பேய் பற்றின நிறைய விஷயங்களை தேடி பார்த்துருக்கீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது உங்கள் கூட யாருமே இல்லாத சமயத்தில், நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த சமயத்தில் எப்படி ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற சர்வைவல் மூடில் நம்ம எப்படியாவது பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற
அப்படிங்கிற மூட்லேயே நம்ம மைண்ட் செட் இருந்துச்சோ, தனியாக இருக்கும் பொழுதும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, ஏதாவது ஒரு சின்ன நோய், சின்ன சத்தம் கேட்டால் கூட டக்குன்னு ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஃபீலுக்கு நம்ம மைண்ட் செட் மாறிடும். அவ்வளோ என் படத்தில் கூட தனியாக இருக்கிற ஆட்களுக்கு தானே பேய் அதிகமாக தெரியும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் பேயை நான் நேரடியாக பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நேரடியாக பார்த்ததுக்கான ரீசன் இதுவாக கூட இருக்கலாம் இல்லையா? மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டிங்கன்னா பேயை பார்த்ததுக்கான எக்ஸ்பீரியன்ஸை எப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க பேயை பார்த்ததுக்கான முக்கியமான ஒரு ரீசன் ஸ்லீப்பிங் பேரலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 95% கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இதுதான் காரணம். இந்த ஸ்லீப்பிங் பேரலைசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்குற சமயத்தில் உங்களுடைய பாடி ஷட் டவுன் ஆகியிருக்கும். உங்களால் அந்த பாடியை அசைக்க முடியாது, நல்ல ஒரு ரெஸ்டான ஸ்டேஜுக்கு போயிருக்கும். அப்படி நீங்கள் நல்லா தூங்கி எந்திரிக்கிற அந்த சமயத்தில் உங்கள் பாடி ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சில மில்லி செகண்ட் ஆகலாம். ஸோ அப்படி நீங்கள் தூங்கி எழும்பக்கூடிய அந்த சமயத்தில் உங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் காரணமாக, தூக்கம் இல்லாத காரணத்தினால உடம்பெல்லாம் நல்லா வேர்த்து மூச்செடுக்கிறதுக்கு சிரமமாகி ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும் பொழுது, தூங்கி நீங்கள் எழும்புற அந்த சமயத்துக்கு வரக்கூடிய அந்த மில்லி செகண்டில் ஒரு மிஸ் மேட்ச் வந்துச்சுன்னா உங்களால் உங்களுடைய உடம்பை மூவ் பண்ண முடியாது. உங்களுக்கு மூச்செடுக்கிறதுல ஏகப்பட்ட சிரமங்கள் ஏற்படும். வெயிட் போட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். யாரோ அருகில் நிற்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அது நைட்டில் நடக்கிறனால உங்களுக்கு டார்க்கான ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். யாரோ நம்ம மேலே ஏறி நிற்கிற மாதிரி, அமுக்க நான் பெயின் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பேய் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நம்மக்கிட்ட வரும். இதைத்தான் ஸ்லீப் பேரலைசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இது லேக்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்குது. செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா சவுண்ட். மனிதனுக்கு தெரியாத சவுண்ட்ஸ். சில லோ ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய சவுண்ட் வேவ்ஸ், கிட்டத்தட்ட 90 ஹெட்செட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சவுண்ட் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஹியூமனுடைய விஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஷேடோ மூவ் பண்ணுறது மாதிரியான ஒரு ஃபீலை நமக்கு ஏற்படுத்தும். அதாவது ஏதோ ஒரு நிழல் போகிற மாதிரியான ஒரு ஃபீலை நமக்கு ஏற்படுத்தும். பாடிக்கு சில்னஸ் வரும், ரொம்பவே குளிராக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆன்சிட்டி உருவாகும். இந்த மாதிரியான லோவான ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய சவுண்ட் வேவ்ஸ் எங்கே உருவாகும்னா பழமையான பில்டிங்ஸ், ட்ரோம்ஸ், பழைய ஃபேக்ட்ரிஸ், சவுண்ட் ஃபேக்ட்ரிஸ், இதில் தான் அதிகமான லோ ஃப்ரீக்வன்சி ஃபீல் ஆகும். இதனால தான் நான் அந்த பங்களாவுக்கு போகாது, அது ரொம்ப பாரடைஞ்ச பங்களா, அந்த பங்களாக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமான ஒரு சத்தம் கேட்கும். இப்படியான பேய் கதைகள் சொல்லி நம்மளை ஏமாத்திருப்பாங்க. ஏன் மோஸ்ட் ஆஃப் த ஓரல் ஸ்டோரிஸ் கூட ஒரு பழமையான வீட்டுக்குள்ளே, பழமையான ஃபேக்ட்ரிக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க சொன்ன கதைகளில் கூட இந்த ஃப்ரீக்வன்சியை ஹெட் பண்ணி சயின்டிஃபிக்கான ரீசனுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குது. மூணாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங். எக்ஸாம்பிளுக்கு கேஸ் லீக்காக இருக்கிற சமயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். அங்கே ஃபுட் ஸ்டெப் கேட்குற மாதிரியான சவுண்டும், கோஸ்ட் வாய்ஸஸ் கேட்குற மாதிரியான, பேரனோயா, டிசீஸ்னஸ், இந்த மாதிரியான நிறைய தாட்ஸ் நமக்குள்ள அண்டட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஸ்டோரி பின்புலத்தில் கூட இந்த மாதிரியான நிறைய இருந்திருக்கு. நாலாவது சொல்லக்கூடிய இன்னொரு ரீசன் ஹைபனாஜிக் இல்யூஷன். தூக்கம் வர்ற சமயத்தில் நம்மளுடைய பிரெயின் ட்ரீம் மூடுக்கு போயிடும். நீங்க அதிகமாக முடிச்சிருக்கிற அந்த சமயத்தில், லைக் நீங்க உங்களுக்கு அதிகமான தூக்கம் வந்திருக்கிற அந்த சமயத்தில் உங்களுடைய பிரெயின் ட்ரீம் மூடுக்கு போயிட்டு ரியாலிட்டியை ஓவர்லேப் பண்ணும். இதனால வரக்கூடிய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மன் காலிங் யுவர் நேம். யாரோ உங்களை கூப்பிடுற மாதிரியான ஒரு ஃபீல், நிழல்கள் அங்கிட்டு நடந்து போற மாதிரியான ஒரு ஃபீல், ரேண்டமா நிறைய வாய்ஸஸ் கேட்குற மாதிரியான ஒரு ஃபீல், யாரோ ஒருத்தவங்க உங்களுடைய பெட்ல உட்காந்து மறுபடியும் எந்திரிச்சு போன மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். இதுக்கு எல்லாமே பிரெயின் தான் 100% காரணம். பட் நிறைய பேர் பேயை பார்த்ததாக சொல்றாங்களே, இதுக்கான காரணம் என்ன? நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைக் எப்படி வேலை செய்யுது, அதுக்கு இருக்கக்கூடிய என்ஜினாக இருக்கட்டும், அதுக்கு நம்ம ஊற்றக்கூடிய ஃபியூலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு மெஷின் மெத்தடில் தான் நம்ம மூளையும் வேலை செய்யுது. ஆனால் இதுக்கு நம்ம ஊற்ற போகிற இது ஜென்ரேட் பண்ணுற ஃபியூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ரசாயன மாற்றம்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக தான் நம்ம மூளை ஒர்க் ஆகுது. சரி, இந்த மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் எப்படி பேயை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் பிரெயின் ஓவர் ரியாக்டிங். இப்போ நீங்கள் தனியாக ஒரு ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி பயமாக இருக்குது. தனியாக அந்த இருட்டில் நடுசாமத்தில் நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பிரெயினில் ஒரு விஷுவல் கான்டெக்ட் அதிகமாக ஆக்டிவேட் ஆகும். யாரோ நம்மளை பின்தொடர்ந்து வர மாதிரி, நம்ம முன்னுக்கு யாரோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். இதுக்கான ரீசன் உங்களுடைய பிரெயின் ஆல்ரெடி ஓவர் ஆக்டிவிட்டியில் காணப்படுது. நம்மளுடைய பிரெயின் மீனிங் இல்லாத ஷேப்ஸ், சவுண்ட்ஸுக்கு மீனிங் அசைன் பண்ணும். அதாவது ஒரு ஷேஃபே இல்லாமல் போகிற நிழலுக்கு ஒரு ஷேஃபை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். ஏதோ கேட்குற ஒரு சின்ன நாய்ஸுக்கு ஒரு சவுண்ட் மீனிங்கை கொடுக்கறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரேடியோக்குள்ளே யாரோ உட்காந்து பேசுகிற மாதிரி நம்ம மூளை மாற்றி மாற்றி யோசிச்சு இல்லையா. ஸோ தெரியாத ஒரு விஷயத்தை தெரியலைன்னு ஒத்துக்காமல் கண்டிப்பாக அது தெரிஞ்ச விஷயம் இப்படி இருக்கலாமோ, இந்த மாதிரி சவுண்டாக இருக்கலாமோ, ஒருவேளை பேயா இருக்குமோ அப்படிங்கிற அந்த ஓவர் ரியாக்டிங்க்கு போயிடும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு ஏகப்பட்ட பிரெயின் இல்யூஷன்ஸை கிரியேட் பண்ணும். இதனாலேயே நீங்கள் உங்களை தொடர்ந்து வரக்கூடிய உங்களோட நிழலை பார்த்தே பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸஸ் சொல்லலாம். கோஸ்ட் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறமா, ஏதாவது ஒரு விஷயத்தை அன்நார்மலான ஷேடோஸை பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக அதை ஆவின்னு, புளிய மரத்தில் பேய் உட்காந்துருந்துச்சு, பக்கத்து வீட்டில் நாய் ஓடி போச்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளை சொல்லி விட்டுறது. ஓகே, சயின்ஸ் வர்சஸ் பேரநார்மல்
எவிடன்சஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, விஞ்ஞான ரீதியில் பேரநார்மலான விஷயத்துக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட யூடியூப் வீடியோவில் கோஸ்ட் கேட்ச் ஆன் கேமரா அப்படின்னு டைட்டில்லாம் போட்டிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த வீடியோவில் கேமரா கிளிச் ஆகிருக்கும், ஷேடோஸ் போகிற மாதிரி இருந்திருக்கும், ரிஃப்ளெக்ஷன்ஸ் அதிகமாக இருந்திருக்கும், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், எடிட்டிங், ஏஐ மேனிப்புலேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் அதை காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தெர்மல் கேமராஸ் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய ஷேடோஸ் கண்டிப்பாக அது வந்து கோஸ்ட் கிடையாதுங்க, அது ஹீட் சேஞ்சஸை தான் காட்டுது. தெர்மல் கேமராஸ் என்ன செய்யும்னா ஹீட் இருக்க பகுதிகளை கேப்சர் பண்ணும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் கோஸ்ட் வாய்ஸ், பேயினுடைய வாய்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பீங்களே. சம்டைம் அது ரேடியோ வாய்ஸாக இருக்கலாம், பேக்ரவுண்ட் நாய்ஸஸாக கூட இருக்கலாம், ஸ்டாட்டிக் டிஸ்ட்ராக்ஷனாக கூட இருக்கலாம். அதுக்குன்னு அதெல்லாம் கோஸ்ட் வாய்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஓகேப்பா, சயின்ஸ் என்ன தான் பேயை பற்றி சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஃபிசிக்கல் எவிடன்ஸ் கிடைச்சதே இல்லை இது வரைக்கும். பேய் இருக்கிறதுக்கான கோஸ்ட் பார்ட்டிகல்ஸாக இருக்கட்டும், மூவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபோர்ஸாக இருக்கட்டும், இப்போதைக்கு சயின்டிஃபிக்கலி எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் செய்யவும் முடியலை, கிடைச்சதும் கிடையாது. அப்போ இந்த மக்கள் பார்த்தது, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சொன்னது இதெல்லாம் பொய்யான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் ரியலாக இருக்கலாம், பட் சூப்பர் நேச்சுரல் கிடையாது. அந்த ஒரு அனுபவத்துக்கு காரணமே நம்மளுடைய பிரெயின் தான். மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா எனர்ஜி ஹீட் ஆகி கெமிக்கல் ரியாக்ஷன் மாறிடும். ஸோ எனர்ஜி cannot become a ghost. பேய்ங்கிறது ஒரு கான்செப்ட்டுங்க. மக்கள் ஃபீல் பண்ற அளவுக்கு கோஸ்ட் மூமெண்ட்ஸ் 100% நம்ம பிரெயினால ஏற்படுத்தக்கூடிய என்வாயர்மெண்ட் எஃபெக்ட்னு தான் சொல்லணும். இதுதான் சயின்டிஃபிக் கன்க்ளூஷன்ஸ். முக்கியமா மனிதனுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு இடத்துல இருக்கும்பொழுது கண்டிப்பா நம்மளுடைய பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஃபியரை கிரியேட் பண்ணும். கண்டிப்பா அந்த சர்வைவல் மோடுக்கு நம்மளுடைய பிரெயின் செட் ஆகிடும். அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் ரியலாக இருக்கும். ஆனால் நம்ம பார்த்த சில விஷயங்கள், சூப்பர் நேச்சுரலான விஷயங்கள், அது உண்மை கிடையாது. பேய் தொடர்பான கதைகளும் நம்ம பார்த்த கல்ச்சர் இமேஜினேஷனும் தான் இதுக்கு முக்கியமான காரணம். நம்ம ஏகப்பட்ட பேய் கதைகள் கேட்டிருப்போம், படங்கள் பார்த்துருப்போம். அப்படி நம்ம கேட்டு பார்த்த விடயங்கள் தான் நம்ம தனிமையாக இருக்கும் பொழுது நம்மளுடைய இமேஜினேஷனில் வந்து இது அதுவாக இருக்குமோ அப்படிங்கிற ஃபீலை கிரியேட் பண்ணுது. ஸோ கோஸ்ட் உண்மையானு கேட்டிங்கன்னா உண்மை தான். நம்ம பிரெயின் தான் அந்த கோஸ்டே கிரியேட் பண்ணுது. சூப்பர் நேச்சுரல் விஷயங்கள் தொடர்பான சயின்டிஃபிக் ப்ரூஃப் இது வரைக்குமே நமக்கு கிடைக்கல. பட் இந்த ஃபீல் உருவாகிறதுக்கான சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. ஸோ ரியலாக கோஸ்ட்டை பார்த்துருக்கக்கூடிய ஆட்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அதிகமாக பயப்படக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி, வீடியோ பிடிச்சிருந்தா வந்து நம்ம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி, அந்த பெல் பட்டனை டிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். பேய் நீங்கள் பார்த்துருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வரைக்கும் அப்படி பார்க்காதவங்க அது உண்மையாக இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.